இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர், காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், தமிழகத்தில் ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பாடி SCPCRே இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாம தமிழகத்தில் இருக்கு. இதுவும் முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா இல்ல முதலமைச்சருக்கு தெரியலையா? அடுத்து இன்னொன்று, குற்றங்கள் அதிகமா காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை FIR ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறாங்க. இது உண்மை. கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும், NCRB மானிட்டர் பண்றாங்க. காவல்துறைக்கு தெரியும், இது போல பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை போன்றவர்கள் நண்பர்கள்ட்ட பேசுவோம், பாருங்க குற்றச்செயல் அதிகமாயிருச்சுன்னு சொல்லுவோங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க. இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அயனாவரத்துல சமீபத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆபீசர்ஸ் வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. இதெல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க மாட்டோம். அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ச்சியா நாம நிறைய விஷயத்தை பேசிட்டே போலாங்க. சென்னையில் இதே போல அண்ணா நகர் பகுதியில் 10 வயது மகளை இதே போல சண்டை போட்டு தான் FIR ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட, நேற்று கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு கேஸ், எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் FIR நடக்கிறது இல்லைங்க. மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. காரணம், இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குற்ற செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள FIR ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை டினை பண்றாங்க. இதையெல்லாம் கண்டிச்சு தான் நம்முடைய மகளிர் அணி நாளைக்கு மதுரையிலிருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த போராட்டத்தினுடைய முடிவில் மாண்புமிகு ஆளுநரை வந்து சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இது முதல் பகுதிங்கண்ணா. இரண்டாவது, உங்களுக்கு பிரஸ் மீட்ல நாங்க சொல்ல இருக்கிறதுங்கன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே அவருடைய முழு நேர தொழிலா இருக்கு. ஏங்கன்னா இன்டர்நெட் பில் கட்டல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இன்டர்நெட் பில் கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு, தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகள் அமைப்பு இருக்கு, 1-2 இல்ல. தனியார் பள்ளிகள் இருக்கணும், நாங்க அவங்க மேல் குற்றச்சாட்டு வைக்கல. தனியார் பள்ளிகள் நடத்துங்க, மக்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் BT அரசகுமார் வந்திருக்காங்க. அரசகுமார் அண்ணன் பிஜேபியில் தான் இருந்தாங்க, இன்னைக்கு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கார். அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போறார். மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், 500 அரசு பள்ளிகளை நாங்க தத்தெடுப்போம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. அந்த 500 பள்ளிகளுக்கு நாங்க CSR ஃபண்ட் கொடுப்போம். நான் திமுக தெரியாம கேட்கிறேன். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட், 44,672 crore. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறீங்க 10,000 பள்ளிகள், சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்க கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. பள்ளிகள் கட்டுறது கிடையாது, எல்லா பில்டிங் ஒழுகுது. ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல. இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் இறங்கியிருக்காங்க. சரி, இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, இல்ல அமைச்சர் அப்படி சொல்லல, செய்தி குறிப்பில் தான் தப்பா போட்டாங்க, நாங்க தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம், செய்தி குறிப்பில் தத்தெடுத்துன்னு போட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய லாஜிக்கை எடுத்துக்கிட்டா கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு CSR கொடுக்கணும்? சார், தனியார் பள்ளி என்ன வீட்டுல மரங்காய்க்கிற பணம் வச்சிருக்காங்களா? தனியார் பள்ளியினுடைய அரசகுமார் என்ன வீட்டுல போய் கை தொட்டினா அந்த மரத்துல இருந்து பணம் வருமா? மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க காசு வாங்கி தான் நீங்க CSR ஃபண்ட் கொடுக்குறீங்க. அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா? பட்ஜெட் இருக்கு, டாக்ஸ் போடுறீங்க, எல்லாரும் வரி கட்டுறோம், 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தாராவார்த்து கொடுக்குறீங்க? தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன? கல்வி கொடுப்பது. தனியார் பள்ளிகளுடைய வேலை வந்து அரசு பள்ளியில கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது. அதனால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தனியார் பள்ளிகள் CSR, அதான கார்பரேட் கம்பெனிங்களானே. ஒரு கம்பெனி, ஒரு ரிலையன்ஸோ, ஒரு டாட்டாவோ, ஒரு அதானியோ CSR நம்ம பார்த்திருக்கோம், நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும். இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த CSR, அதுக்கு நான் தனியார் பள்ளியிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன், நீங்க CSR கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கிறேன். அண்ணன் BT அரசகுமாராக இருக்கட்டும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும், நீங்க CSR கொடுக்காதீங்க, அரசு வேலை அவங்க செய்வாங்க. அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில படிச்சாங்கன்னா அவங்க ஃபீஸை குறைங்க. இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க எதுக்கு செய்றீங்க? 10,000 பள்ளிகளை சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்க சரி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதை திமுக அரசு சரி பண்ணணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எத்தனை பள்ளிகளை சரி பண்ணிருக்காங்க, எத்தனை பள்ளிக்குள்ள மரம் இருக்கு, மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது, எத்தனை ஓடு ஓட்டையா இருக்கு, எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எதுவுமே செய்யாம
ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்.